இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். அல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் இரண்டாவதாக 869வது பாடலை பாடுவோம். 869வது பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவர் சமூகத்தோட நாமத்தை உயர்த்தி பாடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய். இந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். நான் ஆசீர்வாதமாயிருப்பேன்.
என் குடும்பம் அடையாளமாகிவிடும். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எங்கள் தேவனா, எங்கள் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எங்கள் தேவனா, எங்கள் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி இன்னும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செழிக்கோங்க செய்திடுவார். இனி இன்னும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செழிக்கோங்க செய்திடுவார். உயர்வானை மேலில் வாழ்க்கையிலே உன்னதங்களில் எங்களை உட்கார செய்தார். உயர்வானை மேலில் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உட்கார செய்தார். எங்கள் தேவனா, எங்கள் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எங்கள் தேவனா, எங்கள் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். பாடல் புத்தகத்தில் 1079வது பாடலை பாடுவோம். 1079வது பாடல். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டோடைய சமூகத்தில் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை நம்மளை விட்டு விலகாது விசுவாசத்தோடு நன்றி உள்ள ஒரு இதயத்தோடு சேர்ந்து பாடும். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. ஏகுவனிசி என் ஜெயமானவர், ஏகுவசமா என்னோடு இருப்பவர். ஏகுவனிசி என் ஜெயமானவர், ஏகுவசமா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும்
கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. எங்கு வருவாய் எந்த சுகமானவர், எங்கு வருவாய் எந்த நெய்பரானவர், எங்கு வருவாய் எந்த சுகமானவர், எங்கு வருவாய் வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடைசியாக ஒரு பாடலை பாடுவோம். 1028வது பாடல். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இந்த புதிய மாதத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் நிரப்பி அவர் ஆளுகை செய்து நடத்தும்படியாக இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, மிக்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, மிக்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே.
ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுவே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக வந்திடுவே, பெருங்காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக வந்திடுவே, பெருங்காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக பாய்ந்திடுவே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே. ஆவியானவரே, வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். தெய்வீக வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாயிலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, எங்களை அக்கினியாய் மாற்றும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்போம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக வந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே. எல்லாரும் அபிஷேகத்தில் நிறைந்து பாடும். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக வந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுவே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக வந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக வந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா. ஜீவநதியாக ஆண்டவரே பாயட்டும். உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும் ஆவியானவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களையும் உடைய வல்லமையினால நிரப்புங்க, வரங்களினால நிரப்புங்க, ஆவியின் கனிகளினால நிரப்புங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலை வேளையில் ஆவியோடு உண்மையோடும்
தேவனே உம்மை தொழுது கொள்ளும்படியாய் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. Fill each and every people with your spirit, Lord. ஒரு விசை நிரப்புங்க ஆண்டவரே. சிறியோர் பெரியோர் அத்தனை பேரை ஆவியானவர் நிரப்பும் ஆண்டவரே. மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர். இந்த காலை வேளையில் ஆண்டவரை சபை முழுவதிலும் ஒவ்வொருவரிலும் உம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தினால நிரப்பப்படுவார்களாக. ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு உம்முடைய ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறதான ஒரு வாழ்க்கை ஒவ்வொருவரும் வாழும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும் அப்பா. அக்கினியாய் இறங்கும் ஆண்டவரே, அக்கினியாய் இறங்கும் ஆண்டவரே, அக்கினியாய் இறங்கி நிரப்புவீராக ஆண்டவரே. ஓ எல்லாரையும் நிரப்பும் ஆலயத்தில் எல்லாரையும் நிரப்பு ஆண்டவர். இந்த மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்புவீராக ஆண்டவரே. ஓ ரிபா ஷபாபா ரிகபா ரிபால பௌரமங்கர பௌஷந்தரனோதரி ஆவியானவரை அந்நிய பாஷைகளை பேசும்படியாய் நாவுகளிலே பிரிந்திருக்கிற அக்கினி மயமான நாவுகள் காணப்படட்டும். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரையும் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த சபை முழுவதும் எல்லாரையும் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆளுகை செய்யுங்க. ரிபால பௌரமங்கர பௌஷந்தரனோதரி ரிகபால பௌரமங்கர பௌஷந்தரனோதரி. ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுவோம். அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். தாவீதை போல் பாடுவேன். தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். தாவீதை போல் ஆடுவேன். தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் தட்டுவேன். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் தட்டுவேன். எல்லாரும் ஆராதிப்போம். ஆவியானவர் நம்ம மேல் அசைவாடி ஆளுகை செய்கிற நேரமாயிருக்கிறோம். தாவீதை போல் தட்டுவேன். The Spirit of the Lord moves in my heart. I will praise like David praised. The Spirit of the Lord moves in my heart. I will praise like David praised. I
will dance like David danced. I will dance, I will dance, I will dance like David danced. I will dance, I will dance, I will dance like David danced. ஆவியரில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். தாவீதை போல் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அம்மா. ஆவியானவர் ஒவ்வொரு சனங்களையும் ஆண்டவர் நிரப்புவீராக. தாவீதை போல் துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன். பாடுவேன், பாடுவேன். தாவீதை போல் பாடுவேன், பாடுவேன், பாடுவேன். தாவீதை போல் பாடுவேன், பாடுவேன், பாடுவேன். தாவீதை போல் பாடுவேன். ஆவியரில் அசைவாடிட தாவீதை போல் தட்டுவேன். ஆவியரில் அசைவாடிட தாவீதை போல் தட்டுவேன், தட்டுவேன், தட்டுவேன். தாவீதை போல் தட்டுவேன், தட்டுவேன், தட்டுவேன். தாவீதை போல் தட்டுவேன். ஆவியரில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். ஆவியரில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன், ஆடுவேன், ஆடுவேன். தாவீதை போல் ஆடுவேன், ஆடுவேன், ஆடுவேன். தாவீதை போல் ஆடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அபிஷேகம் பெற்றதான தாவீது துதித்த போது ஆண்டவரே, சவுலுக்குள்ள இருந்ததான அசுத்தாவிகள் அவனை விட்டு நீங்கி ஆறுதல் பெற்றான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் அப்படியாய் தாவீதை போல உம்முடைய அபிஷேகத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அபிஷேகம் பெற்ற தாவீது தேவனை புகழ்ந்து பாடின போது ஆண்டவர் அசுத்தாவிகள் ஓடினது போல ஆண்டவரே அபிஷேகத்தினால இந்த ஜனங்கள் நிரம்பி ஜீவிக்கும் போது அந்தகாரங்கள் அழிக்கப்பட, குடும்பங்களுக்கு எதிரான சாப வல்லமைகள் விலகி போக, அநேக ஜனங்கள் ஆண்டவரே விடுதலையற்ற ஜனங்கள் விடுதலை பெற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே அப்பா, இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் அபிஷேகத்தினாலே அளவில்லாமல் நிரப்பி பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரே, ஸ்தோத்திரே, ஸ்தோத்திரே. ஆமென். இந்த வேளையில எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய சமூகத்துல சில நிமிடங்கள் மாத்திரம் ஆண்டவர் செய்த நன்மைகள் உபகாரங்களுக்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறோம். போன மாதம் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே கடந்து வரும்படியாய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி சொன்னது போல தேவன் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராய் போதுமானவராய் இருந்து இம்மட்டும் நடத்தி வந்தாரே. எல்லாரும் நன்றியோடு ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லி சொல்லுவோம். நன்றி ஏசப்பான்னு சொல்லி சொல்லுங்க, மனதார சொல்லுங்க. எங்கள் வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவரே வேலைகளை செய்ய பலத்தையும் சுகத்தையும் தந்தீரே. எங்கள் போக்கிலும் வரத்திலும் வாகனங்களை ஓட்டும் போதும் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே நீரங்களுக்கு பாதுகாப்பா இருந்தீரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில தந்து ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆண்டவரே காணப்பட எங்களுக்கு உதவி செய்தீரே அப்பா.
ஹalleluya. உம்முடைய ஆண்டவரே, வேத வசனங்களை நாங்கள் படிக்கும் போது இந்த வேத வசனங்கள் மூலமாய் நீர் எங்களோடு பேசினீரே. ஹalleluya. எங்களை ஆறுதல் படுத்தினீரே, எங்களுக்கு நிம்மதியை தந்தீரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தேவன் போதுமான தேவனாயிருந்தீரே. ஆண்டவரே ஹalleluya. நல்ல ஆண்டவரே உணவு தந்தீரே. ஹalleluya. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி அப்பா. தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். இந்த காலை வேளையில இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஜீவனையே தந்த தேவன் ஆண்டவரே மற்ற எல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை, நன்மையான ஈவுகளை, ஆசீர்வாதங்களை தந்து இம்மட்டுமாய் நடத்தி வந்தீங்களே. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் மனதார நன்றி சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. ஹalleluya. சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களும், முன்னாடி இருக்கிற பிள்ளைகளும், பெரியவர்களும் எல்லாரும் இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஹalleluya. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. கூர்ந்து பலியானி சிலுவையிலே. எங்கள் மீது எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம் அப்பா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிதாவானே என் தேவனே, தகப்பனே தந்தையே. பிதாவானே என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குதானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குதானே என்றென்றைக்கும். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குதானே.
அனுதினம் பார்க்கின்றீ வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குதானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே பரலோக தகப்பனே உமக்கு வல்லமை மகிமை எல்லாம் உமக்கே ஆண்டவரே மீது அன்பு கூர்ந்து Thank you Lord இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து ஆண்டவரே பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தி மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தி மகா மகா பரிசுத்தமும் இரு சமூக உடைய செய்தி காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த எங்களை உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே ஆண்டவரே நுழையும்படியாய் உதவி செய்தீரே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குதானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே பரலோக தகப்பனே உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியாரி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க எடுத்தீர் பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே glory to you உமக்கே மகிமை உமக்கே சொல்லுவோம் ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே இயேசுவுக்கே ஆராதனை செய்கிறோம் நீர் ஒருவரே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கு அம்சமான யாவருடைய முழங்கால்களும் முடங்கச் செய்கிற வல்லமையுள்ள நாமம் ஓ அந்த நாமத்தை நாங்கள் வர்ஷிப் பண்ணுகிறோம் ஆராதிக்கிறோம் அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே காலை வேளையிலே அவரை ஆராதிக்கும் போது அநேகருடைய வியாதியின் கட்டுகள் நீங்குகிறது
அவரை துதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது அநேகருடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவிதமான கட்டுகள், நோயின் வல்லமைகள் எல்லாம் இயேசு நீக்கி போடுகிறார். ஹalleluya. எல்லாரும் கைகளை தட்டுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. தேவனுடைய வல்லமை உங்களிலே இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமையின் சத்தம் இந்த இடத்துல தொனித்துக் கொண்டிருக்கிறது. ஹalleluya. தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டு. உன்னுடைய கட்டுகள் இனிமே உன்னுடைய வாழ்க்கையில இருக்க முடியாது. உனக்கு எதிரான அந்தகார கட்டுகள், பலவீனப்படுத்துகிற ஆவியினுடைய கட்டுகள் சரத்துல இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் பெரியவரப்பா. இன்றைக்கு உம்முடைய நாமத்தினாலே சுகம் உண்டு, விடுதலை உண்டு ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. தேவ ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே விடுதலை உண்டு. தேவ ஆவியானவர் இந்த இடத்துல இன்றைக்கு இந்த ஆலயத்துல இருக்கிறபடியினால ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டு. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு ஜனங்களை நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு என்ன குறை உண்டு என்று சொல்லி ஆண்டவரே நீர் அசைவாடி ஆண்டவரை கவனிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில என்ன விடுதலை தேவையாயிருக்கிறது என்பதை பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர். ஹalleluya. redeem lord. ஹalleluya. உம்முடைய நாமத்தினால விடுதலை பண்ணுங்கப்பா. விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்க. ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாய் மாறுமே ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு துக்கத்தோடு வேதனையோடு ஆராதனையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுடைய துக்கமெல்லாம் ஆண்டவரை இன்றையோடு மாறி போகட்டும் அப்பா. ஓ, இந்த மாதத்தினுடைய ஆண்டவரை முதலாவது ஆண்டவரை ஆராதனையிலுமே ஆராதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில அவருடைய துக்கமெல்லாம் இன்றையோட மாறி போகட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. Do one miracle to every people, Lord. ஒரு அற்புதத்தை ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் தேவன் நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் மிகவும் பெரியவர், சர்வ வல்லமையுள்ளவர், ஆராதனைக்கு பாத்திர, கனத்துக்கு பாத்திர. ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை இந்த காலை வேளையில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹalleluya. எங்களை உமக்கு உகந்த தூய பலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹalleluya. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, அப்பா, உமக்கு உகந்த தூய பலியாக எங்கள் சரீரத்தையும் ஆவி ஆத்துமாவையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம், முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். We surrender to you, Lord. ஆண்டவரை நீர் ஆளுகை செய்து நடத்துங்க. இந்த மட்டும் காத்த தேவன், கடந்து போன 2 மாதங்களும் எங்களோடு இருந்து நடத்தின தேவன். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. ஆண்டவரே, நீர் தேவன். உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஹalleluya. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். இந்த காலை வேளையிலே அவரை ஆராதிக்கவும், துதிக்கவும், நன்றி செலுத்தவும், அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுக்கவும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டினபடியினால எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வேளையிலும் சங்கீத பகுதியை நாம் வாசிப்போம். 7வது சங்கீதத்தை இந்த நாளிலே வாசிக்க போறோம். சங்கீதம் 7 1வது வசனத்திலே, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது ஆண்டவரிடத்தில் சொல்லி செபிக்கிறதை பார்க்கிறோம். உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்க, என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு விலக்கி என்னை ரட்சியும் என்று சொல்லி கேட்கிறார். 4வது வசனத்தில், என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் என்று சொல்லுகிறார்.
என்னோட சமாதானமாயிருந்தவனுக்கு நான் தீமை செய்ததில்லை என்கிறதை தன்னுடைய தேவனோடு விண்ணப்பம் பண்ணும்போது சங்கீதக்காரன் நினைவு கூறுகிறார். நம்முடைய சமாதானமாயிருக்கிறவர்களுக்கு நாம் தீமை செய்கிறவர்களாக நாமும் இருக்கக்கூடாது. என்னோட சமாதானமாயிருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். நான் என்னுடைய சமாதானமாயிருந்தவனுக்கு தீங்கு செய்யவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் தீங்கு செய்யாதபடிக்கு ஸ்தோத்திரம் காணப்பட வேண்டும். 8ஆம் வசனத்தில் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். ஆண்டவர் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். உலகத்தில் நியாயம் புரட்டப்படுகிறது, நியாயம் வாங்கப்படுகிறது. ஆனால் கர்த்தர் ஜனங்களுக்கு உண்மையாய் நீதியின்படி நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நியாயம் புரட்டப்பட்டிருக்கிறதா? சமுதாயத்தில் உங்களுக்கு எதிராய் நியாயம் புரட்டப்பட்டிருக்கிறதா? நியாயம் செய்கிற ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் நியாயம் ஜனங்களுக்கு நியாயம் செய்கிறவர். கர்த்தாவே, நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். 10ஆம் வசனத்தில் செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் செம்மையான இருதயமாய் காணப்பட வேண்டும். கேடுபாடு உள்ள இருதயமாக, தேவன் அருவருக்கிற இருதயமாக நம்முடைய இருதயம் காணப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவன் இருதயத்தினுடைய எல்லா நினைவுகளின் தோற்றத்தை கூட பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய இருதயம் தேவன் பார்க்கும்போது ஒரு சுத்தமான இருதயமாக காணப்பட வேண்டும். 15ஆம் வசனத்திலே குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக யாராவது குழி வெட்ட நாம விழுந்து போனோம், அப்படி போனோம், இப்படி போனோம், நாசமாக போனோம் அப்படின்னு சொல்லி குழி வெட்டுகிறதை போல செயல்படுகிறவர்கள் அவருடைய நிலைமை என்னவாகும் அப்படின்னா, தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். இன்னும் நல்லா ஆழமாக வெட்டணும் அப்படின்னு சொல்லி வெட்டினான். ஆனால் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கைக்கு எதிராகவும் உண்மையாய் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற தெய்வ பிள்ளைகளாய் இருக்கும்போது எந்த குழி வெட்டுகிற மனிதனுடைய எண்ணங்களும் உங்களை மேற்கொள்ள ஆண்டவர் விடமாட்டார். ஸ்தோத்திரம். 17ஆம் வசனத்தில் நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். நாமும் கூட அவருடைய நீதியின்படி, அவர் நமக்கு செய்கிற நீதிக்குரிய காரியங்களின்படி நாம் அவரை துதித்து அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணி துதித்து வாழுகிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களின்படி ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். உட்காருங்க. இந்த நேரம் சாட்சி நேரம். கர்த்தர் செய்த நன்மைகள் அற்புதங்கள் இருக்குன்னா சாட்சி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் எனக்கு தைராய்டு அதிகமாகி ஒரே கேராக ஒரே மூஞ்சி கை காலெல்லாம் வீங்கிடுச்சு. ஒரு ஐயாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். ஜெபம் பண்ணாங்க, சிஸ்டர்லாம் ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நரம்பு டாக்டரை பார்க்கணும், கழுத்து எலும்பு தேஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 15 ஹாஸ்பிட்டலில் போய் அப்பாயின்மெண்ட் போட்டு பார்த்தோடனே அவர் ஒன்றும் இல்லைம்மா, மாத்திரை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐயா ஜெபம் பண்ணாங்க. நன்றி ஏசப்பா, விடுதலை கொடுத்த தேவனுக்கு நன்றி, சோத்திரம். அது மட்டும் இல்லை, என் பொண்ணுக்கு இந்த செந்தில் பெரிய ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் போச்சு. ட்ரைனிங் போனதுலேருந்து ஒரே பிரச்சனை. அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியாமல் இருந்தாலும் ஏசப்பா அதுலேருந்து விடுதலை கொடுத்தாரு. அவர் மேமு பொல்லாத மேமாக இருந்து சர்டிஃபிகேட்டில் கையை வச்சிருவேன்,
சொல்லிச்சு. ஐயாட்ட சொன்னேன், ஜெபம் பண்ணாங்க. நானும் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்த தேவனுக்கு நன்றி சௌரிக்கு இந்த கழுத்து எலும்பு தேய்ந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். ஸ்கேன் எடுக்க சொல்லி சொன்னார்கள். ஆனாலும் கர்த்தர் அந்த மலை போன்ற காரியங்களை பனி போல நீங்கள் செய்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகளுடைய அந்த சர்டிஃபிகேட்டும் கிடைக்க தடைகளை மாற்றினார். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காஞ்சனா எவாஞ்சலின் வந்து சாட்சி சொல்லணும்னு சொன்னீங்க. வாங்க, ரெண்டு நிமிஷம். பெருசாக நீங்கள் போகக்கூடாது. அவங்க ஹாஸ்பிட்டல் ஊழியம் வாரம் சனிக்கிழமை போய் செய்கிறாங்க. அதில் ஒரு சகோதரியை அவர்கள் சந்தித்து தற்கொலைக்கு போக வேண்டிய சகோதரியை ஆண்டவர் காப்பாற்றினதை குறித்து அதை மாத்திரம் சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு 3 வாரமாக ஒரு சகோதரியை பார்த்து ஜெபம் பண்ணினே வந்தேன். அவங்க வீட்டில் ஒரே பிரச்சனை. அவங்க வீட்டுக்காரர் சந்தேகப்படுகிறாருன்னு சொல்லி ரொம்ப அழுதாங்க. அப்போ அவங்க குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருந்தது. நான் சொன்னேன், ஆண்டவர் ஒருத்தரால் மட்டும்தான் அவர் மனசை மாற்ற முடியும், வேறு யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், அது 3 வாரம் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர்கிட்ட கேட்டுனே இருந்தேன், என்ன ஏசப்பா மறுபடியும் பிரச்சனை, இப்போ போன வாரத்துலேயும் தூக்க மாட்டேங்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அழுதுது. நான் சொன்னேன், அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ குழந்தைங்களுக்கோசம் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பாருங்கள், நேற்று நான் ஸ்டான்லியில் உட்காந்து இருக்கும்போது ஃபோன் பண்ணுறாங்க, ஆண்டி இந்த மாதிரி 3 நாளாக அவங்க தம்பி ஒழுங்காக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாம்மா, எப்படி மாற்றம் ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு. இல்லை ஆண்டி, நீங்கள் குளிக்கும் போது சொன்னீங்களே தண்ணியில் ஜப எண்ணெய் ஊற்று அப்படின்னு ஜீசஸ் கால் போய் வாங்கின்னு வந்து ஊற்றுமா. நான் எண்ணெய்லாம் எடுத்துன்னு போய் ஜெபம் பண்ணதில்லை, நீ ஜீசஸ் காலுக்கு போய் வாங்கி ஊற்று, ஆனால் இயேசு ரத்தம் ஜெயம்னு சொல்லுனேன். அந்த பொண்ணு தொடர்ந்து செஞ்சுன்னு வந்திருக்கு 2 வாரமாக. ஒரு நாள் மனக்கசப்பாக சொல்லிச்சு, எப்படி பண்ணாலும் அவர் மாறி இல்லைம்மா, என்னை ரோட்டுக்கு போனால் கடைக்கு போனால் அனாச்சிட்ட பேசினா எதனா ஒன்று சொல்கிறாரு அப்படின்ச்சு. இதை நீ செஞ்சுனே வா, ஆண்டவர் பெரிய காரியம் செய்வாருன்னு. இப்போ 3 நாள் ட்ரிப்பு போயிருக்கிறாங்க பெங்களூருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி நேற்று ஃபோன் பண்ணாங்க. நான் ஐயா கிட்ட சொல்கிறேன், ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு. கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிக்கணும். இந்த 2 வாரத்தில் அந்த மகன் இறக்குற சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பீங்களான்னு கேட்டேன். ஆண்டவர் கேட்டு விடுதலை கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி. குழந்தைங்க 2 பேரும் 4 பேரும் ஒன்றா போயிருக்கிறாங்க ஊருக்கு. சோத்திரம். சௌரி ஹாஸ்பிட்டல் ஊழியத்தில் 2-3 வாரமாக சந்தித்த அந்த சௌரி கணவர் எதுக்கெடுத்தாலும் சந்தேக புத்தி உள்ளவராக இருந்தபடினால நான் தற்கொலை பண்ணி இறந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சகோதரி அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாங்க. ஏசப்பாவை பார்த்து நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சகோதரியும் ரட்சிக்கப்படாத சகோதரி ஏசப்பாவை பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஜெபத்தை பண்ணியிருக்காங்க. கணவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டு இப்போ டூர் எல்லாம் சேர்ந்து போகும்படியாய் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். தொடர்ந்து அந்த குடும்பத்தை ரட்சிக்க, சமாதானத்தை கொடுக்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜீவன் சுகம்பலனை தந்து தேவன் ஜீவனுள்ள சாட்சிகளாய் வைத்திருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது பிள்ளைகள் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடி வசனங்களை சொல்லுவார்கள். அவர் பின்னே சென்றிடுவோமே, ஆண்டவரின் சத்தம் கேட்கும் ஆடுகள் நாங்கள். ஆனந்தமாய் அவர் பின்னே சென்றிடுவோமே. ஓசன்னா 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 என்றுமே நேசரை இன்பமாய் பின்பற்றுவோமே. ஓசன்னா 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 என்றுமே நேசரை இன்பமாய் பின்பற்றுவோமே. ஆண்டவரின் சத்தம் கேட்கும் ஆடுகள் நாங்கள். ஆனந்தமாய் அவர் பின்னே சென்றிடுவோமே. ஆண்டவரின் சத்தம் கேட்கும் ஆடுகள் நாங்கள். ஆனந்தமாய் அவர் பின்னே சென்றிடுவோமே. சின்ன சின்ன பாலகரை கூவி அழைத்தார், சிட்டு போல தாவி தாவி சென்றிடுவோமே. சின்ன சின்ன பாலகரை கூவி அழைத்தார், சிட்டு போல தாவி தாவி சென்றிடுவோமே. வாருங்கள்
ஆனந்தமாய் பின்பற்றுவோமே. ஆண்டவரின் சத்தம் கேட்கும் ஆடுகள் நாங்கள், ஆனந்தமாய் அவர் பின்னே சென்றிடுவோமே. ஆண்டவரின் சத்தம் கேட்கும் ஆடுகள் நாங்கள், ஆனந்தமாய் அவர் பின்னே சென்றிடுவோமே. நாம் ஒருமித்த அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 8:32. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். சங்கீதம் என்றார். முது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். சங்கீதம் 119:4. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். 1 சாமுவேல் 2:30. முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டு இந்த இச்சைகள் பண்ணி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். 1 பேதுரு 1:14-15. என்னை கனம் பண்ணுவர்களை நான் கனம் பண்ணுவேன். 1 சாமுவேல் 2:30. என்னை கனப்பனவர்களை நான் கனப்பண்ணுவேன். 1 சாமுவேல் 2:30. ஒருவருக்கு ஒருவர் தயவும் மனவுருக்கமாயும் இருங்கள். 1 பேதுரு 5:6. உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உன் துணை நிற்கிறேன் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தமாய் உன் பிப்பரை குறைக்கிறார். சங்கீதம் 1:14. தேவனை நான் நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். சங்கீதம் 56:11. என்னெந்தி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வந்த யாத்திரைக்காமல் 23. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். சங்கீதம் 56:11. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். சங்கீதம் 121:7. கர்த்தரே தேவன் என்று அறிங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் முயற்சியில் நாடுகளுமாக இருக்கிறோம். சங்கீதம் 103. உன்னதமானக உன் பொறுத்தினை செலுத்தி ஆபத்து காலத்திலே உன்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீங்கள் அமர்ந்திருந்தது நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10. இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து தேவனை ஆராதிப்போம். கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கமடையவில்லை, உமக்காக காத்திருப்பேன் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கமடையவில்லை, உமக்காக காத்திருப்பேன் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே செய்கையில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முழுப்பாய் ரட்சவனே. வல்லவரே செய்கையில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதில் முழுப்பாய் ரட்சவனே. மிகவே ஏற்றவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகவே ஏற்றவேல் என்
வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போமே உயர்த்திட அற்புத செய்தீரே. அடைய வந்தானா என்னென்றும் அழகில் வைத்தீரே. வல்லவரே செய்கில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முழமாற்றவரே. வல்லவரே செய்கில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முழமாற்றவரே. இந்த வேளையில கொடுத்த காணிக்கைகளுக்காய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஊழியர் கிதியோன் செபிப்பார். స్తోత్రాన్ని துதிக்கிறோம் தாப்பனே, சர்வல்ல தேவன் நமக்கே சோதரன் தாப்பனே. ஹல்லேலூயா. ஏசப்பா நமக்கு சோதரம் காணிக்கை கொடுத்த தாப்பனே. சப்பா ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதியும் தாப்பனே. ஹல்லேலூயா. செய்கின்ற தொழில் ஆசீர்வதியும், வியாபாரம் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. வேலையில் ஆசீர்வதியும் தாப்பனே. ஹல்லேலூயா. இந்த தேவனே நமக்கு சோதரம் தாப்பனே. ஹல்லேலூயா. ஜீவன தேவன் தாமே சப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் தாப்பனே சப்பா நீ ஆசீர்வதியும் தாப்பனே. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரே நமக்கு சோதரம் தாப்பனே. வானத்தின் பலகங்களும் திறந்து சப்பா இடம் கொள்ளாமல் மட்டுமே ஆசீர்வதிக்கிற தேவனே. ஹல்லேலூயா. இந்த தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் அப்பா. இந்த வேலை தாப்பனே சப்பா நமக்கு சோதரம் தாப்பனே. ஹல்லேலூயா. ஜீவன தேவன் தாமே சப்பா நமக்கு சோதரம் வார்த்தை வசனங்களே சப்பா நாங்கள் தியானிக்கும் போது ஜீவன தேவன் தாமே சப்பா நீ பேசும் தாப்பனே. ஹல்லேலூயா. நீ பேசும் தேவன் தாப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவ ஜனங்களுக்கு சப்பா நமக்கு சோதரம் தாப்பனே. ஹல்லேலூயா. ஒவ்வொருக்கும் வேண்டிய வார்த்தையில வசனங்களை தாப்பனே சப்பா இந்த வேலை கொடுத்து ஆசீர்வாதமே சப்பா நமக்கு சோதரம் தாப்பனே. ஹல்லேலூயா. இந்த தேவனே நமக்கு சோதரம்பா தேவ ஜனங்களை சப்பா விடுதலோடு கலந்து செல்ல ஆசீர்வாதம் தாப்பனே. ஹல்லேலூயா. அவர் தேவையில்ல சந்திக்கப்பட கர்த்தாவே இரக்கம் பாடும் தாப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு சோதரம்பா இந்த வேலை சப்பா நமக்கு சோதரம் தாப்பனே. ஹல்லேலூயா. வார்த்தை ஒன்று வசனத்தை கொண்டு சப்பா ஆண்டவரே நீ பேசும் அப்பா அவன் தாசனை மறுத்து தாப்பனே சப்பா இந்த வேலை நீ பேசும் ஆசீர்வதியும் அன்பின் மறுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மேலான நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். உட்காருங்க. இந்த நாளிலும் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசித்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த நாளிலே வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். மறுபடியும் படிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் இந்த மாதத்தில் தந்த இந்த நல்ல வசனத்துக்காய் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண. ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காய் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வார்த்தைகளின்படி நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் உனக்கு மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன தேவன் ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு சனங்களும் கர்த்தாவே உமக்குள்ளே தைரியமாய் ஜீவிக்கவும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். கேடகமாய் தேவன் இருந்து பாதுகாப்பதை பார்க்கவும் மகாபரிய பலனாய் தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை காணப்படவும் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பலத்த கிரியைகளை செய்வீராக. Praise the Lord. Hallelujah. Amen. சவுண்டு அதிகமாக வருதா? அங்கே வரைக்கும் வருது இல்லை சவுண்டு வருதா? இந்த சவுண்டு ஸ்தோத்திர. ஆபிரகாமினிடத்தில் தேவன் பேசினதான வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும்
உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். 3 காரியங்களை ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து இந்த வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ பயப்படாதே, 2வது நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன், 3வது உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து உன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம், நான் உனக்கு மகாபெரிய பலனாய் கேடகமாய் இருந்து உன்னை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, ஃபியர் நாட், நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆபிரகாமுக்கு தேவன் இந்த வார்த்தைகளை பேசினார் என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த 13ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது ஆபிரகாமுக்கு ரொம்ப ஒரு சோதனையான சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையின் மத்தியில் ஆபிரகாமோடு சேர்ந்து லோத்து என்கிற அவருடைய உறவினரும் கூட அவரோடு கூட தேவன் அழைத்ததான அந்த கானானுக்கு நானும் வருகிறேன், தேவனுடைய சத்தத்தை கேட்டு நீங்க போறீங்க, நானும் உங்க கூட வருகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த லோத்தும் கூட பிரயாணப்பட்டு போனார். பாருங்க, அதன் மத்தியில் அப்படி பல காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுக்கிடையில் ஆபிரகாமுக்கு அந்த நாட்களில் முக்கியமான தொழில் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது ஆடு மாடு இப்படிப்பட்ட கால்நடைகளை வளர்க்கிறது தான் அந்த காலத்தின் தொழிலாக இருந்தது. சோத்திரன் இப்போ அந்த காரியம்லாம் ஆடு மாடு வளர்க்கிறதெல்லாம் மாறி போய் ஆடுகளுக்கு பின்னாடி போய் ஆடுகளை வளர்க்கிறதெல்லாம் மாறி போய் இப்போ என்ன செய்கிறாங்க, நாயை பிடிச்சிட்டு நாய்க்கு பின்னாடி போயிட்டுருக்காங்க. சோத்திரம். அந்த காலத்தில் தொழிலே வந்து ஆடு மாடுகளை மேய்க்கிறது. ஸ்தோத்திரம். இப்போ அது பொழுதுபோக்கா எதுக்காக வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. சில நேரங்களில் நாயை கொஞ்சம் போய் அது ரொம்ப ஆசையாக கொஞ்சி கடித்தும் விடுகிறது. அதுக்கப்புறம் தொப்புள்ள ஊசி போட போக வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் கூட நடக்கிறது. பாருங்க, இங்கே நாம் பார்க்கும்போது அங்கே ஆபிரகாமனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவனுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை வருகிறது. பிரச்சனை வரும்போது 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, பகுதியெல்லாம் நமக்கு முன்பா இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. பாருங்க, ஆபிரகாமனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்ன உண்டாகிறது, வாக்குவாதம், பிரச்சனை எல்லாம் ஏற்படுகிறது. இப்போ இந்த பிரச்சனை லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்குமாய் மாறுவதற்கு முன்னாடி ஆபிரகாம் லோத்தை அழைக்கிறார். நாம ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க, நமக்கு முன்பாக இவ்வளோ தேசம் பெரிதாக இருக்கிறது, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் அப்படின்னு சொல்லி சாய்ஸை இந்த லோத்துக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். விட்டு கொடுக்கிற குணத்தை ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. இடையில் நாம் படிக்கும்போது ஸ்தோத்திரம்,
அந்த தேசத்தில் அந்த காலத்தில் யாரெல்லாம் இருந்ததா? பெருசியரும் கானானியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் அவர்களுக்கு நடுவில் தான் தேவன் அழைத்த கானானை, அதே தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும்படியாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு போயிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு சாட்சி கேடு உண்டாகாதபடிக்கு நமக்குள்ள சண்டை வந்தால் 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. எனவே நம்ம எல்லாம் சண்டை ஒன்றும் போட வேண்டாம், நீ செலக்ட் பண்ணிக்கோ, நீ எங்கே போகிற, நீ இடதுபுறம் போறியா வலதுபுறம் போகிறியா அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், விட்டு கொடுக்கிறான். லோத்து ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு போய்விட்டான். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வந்த ஒரு ஆள் அவரை விட்டு போய்விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பூமியில் இவங்க தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைக்கிற மனிதர்கள் மாறினாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கைவிடாதபடிக்கு நடத்துகிற தேவனாக இருப்பார். அவர் ஆபிரகாமை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி சொன்னவர். ஸ்தோத்திரம். நம்மையும் வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இங்கே பிரிவு ஏற்படுகிறது. 13ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 17 வரைக்கும் படிங்க. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமா, உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்க, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த அப்புறம் தேவன் அங்கே ஆபிரகாமோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பார், 4 திசையும் பார். நீ இருக்கிற இடத்திலிருந்து 4 திசையிலும் பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ விட்டு கொடுக்கிறவர் கெட்டு போவதில்லை, விட்டு கொடுக்கிறவங்க கெட்டு போவதில்லை. ஆபிரகாம் அந்த லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த அப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் நோக்கி மேற்கையும் நோக்கி பார் ஆபிரகாம். நீ பார்க்கிற இந்த ஊரையெல்லாம் இந்த இடத்தையெல்லாம் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஸ்தோத்திரம். உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல எண்ணி முடியாததா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். 17ஆம் வசனத்தில் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு நம்ம போல ஒரு 1/4 கிரவுண்டு, 1/2 கிரவுண்டு, 1 கிரவுண்டு இது மாத்திரம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணவில்லை, ஒரு தேசத்தையே வாக்குத்தத்தம் பண்ணினார். ஒரு தேசம், சாதாரண நம்ம போல சின்ன சின்ன இடங்களே அல்ல. ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தையே வாக்குத்தத்தம் பண்ணி அதில் என்ன செய், நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் அம்மட்டும் நடந்து திரி, நான் அதை உனக்கு என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன், தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்பொழுது ஆபிரகாம் அந்த இருந்ததான இடத்தை விட்டு கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினார். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் பெரும்பாலும் கூடாரங்களிலே தான் குடியிருந்தார். காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, பெரிய ஒரு தேசத்தை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல கூடாரம் போட்டு அங்கே ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி ஆராதிப்பார், ஸ்தோத்திரிப்பார். கொஞ்ச நாளுக்குள்ள இன்னொரு திசையில் போவார், இன்னொரு திசையில் போவார். அப்போ ஒரு வீடை கட்டி தூக்கிட்டு போக முடியாது. கூடாரத்திலே குடியிருந்து அப்படியே அவருடைய காலம் முடிகிறது.
ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவார்கள் ஆபிரகாம் கூடாரத்தில் குடியிருந்தார், அதனால நமக்கு இங்கெல்லாம் வீடெல்லாம் தேவையில்லை. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நிலையான வாசல் தாபரங்களிலே ஜனங்களை, தம்முடைய ஜனங்களை குடியிருக்க பண்ணுகிறவர். நாம் எல்லாரும் பரலோகத்தில் ஒரு வீட்டை எதிர்நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டம்தான். ஆனால் அதே நேரத்தில் ஆபிரகாமுக்கு பெரிய ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னவர் இந்த பூமியில் நமக்கு ஒரு சின்ன இடமாவது கொடுத்து நமக்கு நல்ல ஒரு நிலையான ஒரு இடத்துல தங்கியிருக்கத்தக்கதாக கிருபை பாராட்ட நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். எனக்கு பரலோகம் மாத்திரம் போது இங்கே எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எங்கேயும் சொல்லவில்லை. என்னை கேளும் ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் ஆசீர்வாதங்களை நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக தேவன் கொடுப்பார். இந்த நீ பார்க்கிற தேசம் எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இப்படியே இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது இப்படி ஒரு லோத்தினாலேயே பிரச்சனை ஆபிரகாமுக்கு வருகிறது, பிரிவினையினால பிரச்சனை. அடுத்த அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தா லோத்து அந்த சோதோம் கொமோராவிலே குடியிருக்கும் போது அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு எதிராக யுத்தம் செய்ய கிட்டத்தட்ட ஒரு 4-5 ராஜாக்கள் எழும்பி வருகிறார்கள். அங்கே கடைசியில் பார்க்கும்போது 14ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரைக்கும் படிங்க. அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிராம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எல்கோல் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமருடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் தொடர்ந்து போய் அங்கே அவர்களுக்கு எதிராக, அவர்களை பிடித்து கொண்டு போனவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய அவர் கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். லோத்து இந்த ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன நிலைமையில் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் வாழ்கிறார். அதற்கு எதிராக யுத்தம் செய்து லோத்தையும் எல்லா பொருட்களையும் ஆடு மாடுகளையும் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமுக்கு இந்த செய்தி வருகிறது. நம்ம தான் ஆபிரகாம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு என்ன செய்திருப்போம்? டேய் ஸ்தோத்திரம், துரோகம் பண்ணிட்டு திரும்பி பிரிஞ்சு போனியே, நீ நல்லா நாசமா, இன்னும் வேணும் உனக்கு, இதுக்கு மேலையும் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படி தானே? ஸ்தோத்திரம். நம்மவா இருந்தா என்ன செய்திருப்போம்? ஆபிரகாம் போல வாங்கடா எல்லாம் வாங்க, 318 பேரும் வாங்க, ஆபிரகாம் அந்த லோத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி போயிருப்போமா? சந்தேகம்தான். காரணம், இன்னைக்கு நம்மால் சின்ன ஒரு காரியத்துக்கு கூட மற்றவர்களோடு சகித்து வாழ முடியவில்லை. சின்ன ஒரு காரியத்துக்கு சண்டைகள், வைராக்கியங்கள், பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆபிரகாமை பார்க்கும்போது ஸ்தோத்திரம், ஒருவேளை அவன் பிரிந்து போனாலும் அவன் என்னுடைய சகோதரன், ஸ்தோத்திரம், என்னுடைய அண்ணனுடைய மகன். எனவே நான் அவனுடைய இந்த கஷ்டத்தில் நான் தான் அவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்கள், தன்னோடு இருந்தவர்கள் என்று சொல்லி 318 பேர்களுக்கு அங்கே ஆயுதத்தை தரித்து இப்போ ஒரு யுத்த சேனையாய் அவர்கள் கடந்து போகிறார்கள். யுத்த சேனையாய் கடந்து போகும்போது அங்கே எதிரிகளை கண்டுபிடிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். கண்டுபிடித்து அவர்களை எல்லாம் முறியடிக்கிறான். லோத்தையும் அந்த எதிரிகள் பிடித்து கொண்டு போயிருந்ததான எல்லா பொருட்களையும் ஆடு மாடுகளையும் அவர்கள் திருப்பி கொண்டு வரும்போது அங்கே 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க.
அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சாட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். சோத்திரம். பாருங்க, ஆபிரகாம் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு வரும்போது இப்ப சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு வருகிறார், சோதோமின் ராஜா வருகிறார். ஸ்தோத்திரம். சாலேமின் ராஜா மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தனக்குள்ளதில் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை கொடுத்தார். இப்போ சோதோமின் ராஜா, அவருடைய ஜனங்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டு போய்விட்டது, அவருடைய பொருட்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டு போய் கொண்டு போகப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். இப்போ ஆபிரகாம் எல்லாரையும் விடுதலை ஆக்கி கொண்டு வந்தபோது அந்த சோதோமின் ராஜா 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஜனங்களை மாத்திரம் எனக்கு கொடுங்க ஆபிரகாம், மற்ற பொருட்கள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொல்லுகிறார், ராஜாவே, நான் தான் ஆபிரகாம் இவ்வளோ பெருசா ஐஸ்வர்யவானா இருக்கிறதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி நீர் சொல்லாதபடிக்கு நான் அப்படி செய்ய முடியாது. வாலிபர் அப்படின்னு சொல்லி எனக்கு விரோதமாய் அப்பப்போ வருதியா? சோத்திரம். எனவே என்ன பூனையா மாத்திருங்க அப்படின்னு சொல்லிச்சான். சரி, முனிவரும் பரிதாபப்பட்டு எலிய பூனையா மாத்திட்டாரு. இப்போ பூனை போகிறது, கம்பீரமா போகிறது. இந்த பூனையை பார்த்த உடனே ஒரு நாய் வந்து பயங்கரமாக குறைக்கிறது. இது என்னடா சோதனை, நம்ம பூனையாக இருந்தால் தெம்பா வெளியில் நடமாடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நாய் வந்து நம்ம பயமுறுத்துது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த நாய் வந்து எங்கே பூனை வந்து முனிவர்கிட்ட போகுது. ஐயா, ஒரு தடவை என்னை நாயாக மாற்றிருங்க, காரணம் நான் பூனையாக மாற்றினீங்க, நான் போய் பயம் இல்லாமல் இருக்கலான்னு பார்த்தா இந்த நாய் வந்து பயங்கரமாக என்னை துரத்துதியா அப்படின்னு சொல்ல முனிவரும் நாயா அந்த பூனையை மாற்றிட்டாரு. சரி, இப்போ தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு புலி, அது போகிற வழியில் ஒரு புலி பயங்கரமாக வந்து அந்த நாயை என்ன செய்கிறது, துரத்துகிறது. என்னடா இது சோதனை, எலியா இருந்தோம் பூனையா மாறியும் நம்ம பயம் போல. ஸ்தோத்திரம். பூனையா மாறி நாயா மாறினாலும் நமக்கு பயம் நம்மை விடவில்லையே அப்படின்னு சொல்லி சரி கடைசியாக ஒரு தடவை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஐயா என்ன நாயா மாத்துறீங்களா? நான் போகிற வழியிலே ஒரு புலி என்னை துரத்தி பயம்னா பயம் ஐயா, அது நேரே உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொன்னபோது ஸ்தோத்திரம், முனிவர் அதை புலியா மாத்திட்டாரு. இப்போ புலியா மாத்தின நிலைமையில ஸ்தோத்திரம், ஒரு வேட்டைக்காரன் அந்த என்ன செய்கிறான், புலிய அம்பு வைத்து அப்படியே குறிபாய்த்து ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸ்தோத்திரம். இப்போ அந்த புலி, எலியா இருந்த புலி இப்போ நேர மறுபடி முனிவர்கிட்ட வரும்போது முனிவர் பயந்து ஓட ஆரம்பிச்சாராம். என்னடா இது சோதனை, புலி வந்து நிற்குது அப்படின்னு சொல்லி அதை மாத்தினதான அந்த முனிவரே பயந்து ஓட ஆரம்பிச்சாரு. ஸ்தோத்திரம். புலி ஓட முனிவர் ஓட 2 பேருக்கும் பயம். ஸ்தோத்திரம். பாருங்க, உலகத்தில் என்னதான் நம்ம அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி இருந்தால் பயம் இல்லாமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்லி இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொன்ன தேவன்
ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன். கேடகம் அப்படின்னா பாதுகாப்பு. பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கும்போது பெரிய கேடகங்களை வைத்துக்கொண்டு வீரர்கள் எதிரிகளுடைய அந்த அம்புகள், எதிரிகளுடைய கத்திகள் தங்களை கிழித்து விடாதபடிக்கு, தாங்கள் சரீரம் பாதிக்கப்படாதபடிக்கு பெரிய கேடகங்களை சரீரம் முழுவதிலும் தலையில எல்லா இடத்திலும் போட்டிருப்பார்கள். ஸ்தோத்திரம். கோலியாத்தை வீழ்த்தும்படியாய் தாவீது போன போது அப்படிப்பட்டதான ஒரு கேடகத்தை தான் கோலியாத்து வைத்திருந்தான். ஆனாலும் அந்த கேடயங்களை தலை அந்த கவசங்கள் எல்லாவற்றையும் தாண்டி தேவன் தன்னோடு இருந்தபடியினால தாவீது என்ன செய்தார்? சாதாரண ஒரு கூழாங்கல்லினால அவ்வளவு பெரிய பாதுகாப்பையும் பெற்றிருந்ததான அந்த கோலியாத்தை ஒரே அடியில அடிச்சு வீழ்த்தி விட்டார். ஸ்தோத்திரம் என்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய பாதுகாப்பு தான் முக்கியம். ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல நமக்கு என்னதான் பலன் இருந்தாலும், என்னதான் காரியங்கள் இருந்தாலும், தேவனுடைய பாதுகாவல் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பார்க்கும்போது பெரிய பெரிய படைகள் அடங்கியதான பிரிவுகள், இசட் பிரிவு, ஒய் பாதுகாப்பு, என்னென்னமோ பாதுகாப்பு, A to Z பாதுகாப்பை அரசியல்வாதிகள் வைத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனாலும் பார்க்கும்போது அவர்கள் பல நேரங்களில் கொல்லப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள். எந்த ஒரு பாதுகாப்பு இருந்தால் நாங்கள் பாதுகாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி நினைத்தார்களோ அந்த பாதுகாப்பு அவருடைய பயத்தை போக்க முடியவில்லை, மரித்து போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது, அவர் கேடகமாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அது ஒரு மேன்மையானதாக இருக்கும். சங்கீதம் 91வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை படிங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டுகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். பரிசையும் கேடகமும் ஆகும். அவர் தம்முடைய சிறகுகளாலே மூடுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அவருடைய சத்தியம்னா வேத வசனங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கேடகமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அருமையான இந்த காலை வேளையில யாருக்கெல்லாம் அருமையான தூக்கம் வருகிறது? ஸ்தோத்திரம். உற்சாகமாக இருங்க, யாரும் தூங்காதுங்க. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தூக்கத்தின் ஆவி வெளியே போவதா. ஸ்தோத்திரம். சிலருக்கு இப்போ வெயில் கொஞ்சம் சூடாக தான் இருக்கு இல்லையா, இருந்தாலும் தூங்குறாங்க. குளிர் நேரத்தில் தான் தூங்குறாங்க அப்படின்னா எல்லா நேரத்திலும் தூக்கத்தின் கிரியைகள் செயல்படுகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, உபாகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 36ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 22:36. 22 32. சரி, சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் படிங்க. 22. நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். ராஜாவே, வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். ஸ்தோத்திரம். சங்கீதம் 115ஆம் சங்கீதம் அவருடைய 11வது வசனம் படிங்க.
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம படிக்க வேண்டியது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் படிங்க. 2 சாமுவேல் 22:36. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் உம்முடைய ரட்சிப்பின் கேடயத்தையும் எனக்கு தந்தீர். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பின் கேடயத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். தாவீதனுடைய வாழ்க்கையில சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தந்தீர். அந்த கேடகம்தான் எரிச்சலோடு பலமுறை நான் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டு இருக்கும்போது அசுத்த ஆவியினால பிடிக்கப்பட்ட தாவீது எனக்கு விரோதமாய் எத்தனையோ தடவை ஈட்டியை தூக்கி வீசின போதும் அந்த ரட்சிப்பின் கேடகம், அந்த கேடகம்தான் என்னை பாதுகாத்ததே தவிர என்னுடைய பலன் அல்ல. உம்முடைய ரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். தாவீதனுடைய நம்பிக்கை என்ன? ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு என்னும் கேடகத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய காருண்யம், என்மேல் நீர் வைத்திருக்கிற காருண்யம், இரக்கம், அது என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன் என்று சொன்ன தேவன், உலகத்தில் பிசாசுனுடைய போராட்டங்கள், எதிர்க்கிரியைகள் உங்கள் வாழ்க்கைக்கு எதிராய் ஒருவேளை போராடலாம். மனிதருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எதிராய் எரிச்சலோடு செயல்படலாம். எல்லாவற்றின் மத்தியில அவர் உங்களை ரட்சித்து விடுதலையாக்கி பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருப்பார். மாத்திரமல்ல, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் காணும்படியாய் தேவன் செய்வார். ஸ்தோத்திரம். நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். கடைசியாய் பார்க்கும்போது மகாபரிய பலனுமா இருக்கிறேன். இங்கே யாரோ பேசுற மாதிரி இருக்க, பேசாதுங்கம்மா. ஸ்தோத்திரம். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. எண்ணாகமம் 23:22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரா? அவர்கள் எவ்வளவு பலனுள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படின்னும் போது காண்டாமிருகத்தினுடைய பலனை போன்று அவர்களுக்கு பலன் இருந்தது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. காண்டாமிருகம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? காண்டாமிருகம் மிருக காட்சி சாலையில் இல்லை படத்துலையாவது டிவியில் பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். காண்டாமிருகத்துக்கு எத்தனை கொம்பு இருக்கும்? 2 மேலையா? 2ன்றவங்க கை தூக்குங்க. எத்தனை? 4? ஒன்று. ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கும். ஆனால் அந்த கொம்பு அது குத்திச்சுன்னா அவ்வளவுதான், குறி தவறாது. பயங்கரமான உறுதியான கொம்பா இருக்கும். அந்த காண்டாமிருகத்துக்கு ஒப்பிட்டு தான் தேவன் அந்த ஜனங்களை சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நமக்கு தந்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில், ஐயோ என்னுடைய சரீரத்தில் பலன் இல்லாமல் இருக்கிறேனே, நோயினால பலவீனப்பட்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்க கலங்காதிருங்க. இயேசுவே காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது போல எனக்கு என்னுடைய சரீரத்தில் ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உம்முடைய பலத்தை தந்து நீர் என்னை வழி நடத்துங்கப்பான்னு சொல்லி அவருடைய பலனை கேளுங்க. அவர் உங்களை பலப்படுத்தி நல்ல ஆரோக்கியத்தோடு முதிர் வயதிலும் அவர்கள் கனி தந்து
புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வயதானவர்களாயிருந்தாலும் ஸ்தோத்திரம் வாலிபர்களை போல நல்ல பலத்தோடு நீங்க காணப்பட கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். உங்கள் சரீரங்களில் இந்த மாதத்தில் ஆண்டவர் நல்ல பலனை கொடுத்து உங்களை வழிநடத்துவார். சங்கீதம் 29 சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது சங்கீதம் 18 சங்கீதம் அதனுடைய 32வது வசனம் படிங்க. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே, என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. என்னை என்ன செய்கிறார்? பலத்தால் இடைகட்டி என் வழியெல்லாம் செவ்வைப்படுத்துகிறவர் தேவன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். 34 வசனத்தில் வெண்கல வில்லும் வளையும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். எத்தனை எதிரான செயல்பாடுகள் எனக்கு விரோதமாய் வந்தாலும் அத்தனை காரியங்களையும் நான் மேற்கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம் தேவன் என்னை பழக்குவிக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம் எத்தனை போராட்டங்கள் எதிர் வல்லமைகள் உங்களுக்கு எதிராய் வந்தாலும் அவைகளெல்லாம் மேற்கொள்ளத்தக்கதான பலனை ஆண்டவர் உங்களுக்கு அருளுகிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் மகாபரிய பலனாய் இருக்கிற தேவன். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கேடகமாய் மகாபரிய பலனாயிருந்து வழி நடத்துவார். பயப்படாதிருங்க. சூழ்நிலைகளை கண்டு ஸ்தோத்திரம் குறைவான வருமானம் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு பயப்படாதிருங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களுக்கு பல தேவைகள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம், பண தேவைகள் வருமானங்கள் தேவையாக இருக்கலாம். அது ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஒன்றுமே இல்லாத நிலைமையிலிருந்து சகலமும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்க கேட்கும்போது உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகத்தக்கதாய் ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் பயப்படாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு செயல்படுங்க. கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவார். எந்த ஒரு காரியமும் உங்களை பயப்படுத்தி பயத்துக்குள்ளே உங்களை வைத்திருக்க ஆண்டவர் விடமாட்டார். ஸ்தோத்திரம். பயத்தை எப்படி மேற்கொள்ளலாம் என்கிறதான குறிப்புகள் இருக்கிறது. நம்ம நேரம் இல்லை, அடுத்த வாரத்தில் நம்ம தியானிக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த வேளையில் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தாவே நீர் சொன்னதான இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உனக்கு கேடகமும் மகாபரிய பலனுமாயிருக்கிறேன். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகாபரிய பலனுமாயிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் அந்த வார்த்தை எங்களுக்கு தருகிறேன். நீ பயப்படாதே, நான் உன் வாழ்க்கைக்கு கேடகமாய் பாதுகாப்பாய் இருப்பேன், சகாயம் செய்யும் கேடகமாய் இருப்பேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடைய வாழ்க்கையில மகாபரிய பலனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையே நம்பி இந்த வேளையில ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் நீரங்களை நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் ஆண்டவரை எங்களை வழி நடத்த போறபடினால ஸ்தோத்திரம். பயம் எங்களை மேற்கொள்ள முடியாது, பயத்தின் கிரியைகள் எங்களை மேற்கொள்ள முடியாது.
ஆண்டவரை எந்த ஒரு பயமுறுத்துகிற பிசாசுனுடைய பொல்லாத ஆவிகளுடைய செயல்பாடுகளா இருந்தாலும், பயமுறுத்துகிற எந்த பொல்லாத மனிதருடைய செயல்பாடுகளா இருந்தாலும், பயமுறுத்துகிற சூழ்நிலைகளா இருந்தாலும், நாம் பயத்தினால நடத்தப்படுகிற ஒரு மனிதன் அல்ல. பயப்படாதே என்று சொல்லி சொன்னதான தேவனுடைய வார்த்தையை கேட்டு வாழ வேண்டிய தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதத்துல நான் சூழ்நிலைகளை கண்டு பயப்பட போறதில்லை. காரணம், நீர் என்னை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறீர். நான் உனக்கு கேடகமா இருப்பேன், பாதுகாப்பா இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே. ஆண்டவரே, உனக்கு மகாபரிய பலனாயிருப்பேன். ஹல்லேலூயா. எந்த பலத்தை காட்டிலும் மகாபரிய பலனாய், மகாபரிய பலனாய் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களே. தாவீதை வெண்கலவிலும் வளையும்படியாய் யுத்தத்துக்கு படிப்பிக்கிற தேவனாய் இருந்தவர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எதிரான போராட்டங்களை எல்லாவற்றையும் ஜெயிக்க எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த உலகத்திலே ஆண்டவரே, நாங்கள் தோல்விக்காய் அல்ல, வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்காய் அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு ஆண்டவரே பலனை கொடுக்கிறவர், எங்களை பாதுகாக்க பாதுகாப்பின் கேடகமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கு நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கு நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வாழக்காரம் தாங்கும் என்றார். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வாழக்காரம் தாங்கும் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் இந்த மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில உம்மை ஆராதிக்கும்படியாய், தொழுது கொள்ளும்படியாய், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறும்படியாய் தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்மை ஆராதித்த சிறியோர் பெரியோர் அத்தனை பேரையும்
கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன தேவன் கர்த்தாவே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி அவர்கள் தைரியத்தோடு தேவன் எனக்கு கேடகமும் மகாபரிய பலனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய இரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி தாவீது நம்பின போது அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே பெரியவனாக்கி ராஜாவாக்கி 40 வருடம் அவரை நடத்தினீரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே பாதுகாப்பை அவர்கள் விசுவாசிக்க ஆண்டவரே மகாபரிய பலனாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய பலனை சார்ந்து கொண்டு ஜீவிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதத்தில் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும் ஜனங்கள் கைட்டு செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய உயர்வை காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆபிரகாமை அழைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், நீ பார்க்கிற அந்த பூமியை நான் உனக்கு சுதந்திரமாய் தருவேன் என்று சொல்லி சொன்ன தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே யாருக்கெல்லாம் ஆண்டவரை சொந்த இடங்கள் வீடுகள் ஒன்றுமே இல்லாம இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நன்மைகளை கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவர் எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவர் அந்த பரலோகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொரு நாள் ஆயத்தமுள்ள தேவ பிள்ளைகளாய் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையான காரியங்களை செய்யும். இப்பொழுது எல்லாரையும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திர. ஆண்டவருங்களை ஆசீர்வதி. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன